ஹாய் ஹலோடா புஜிக்கீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலோட ஸ்பெஷல் ஒன் ஷாட்டான மை டாக்டர் மாமாவோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். இதுக்காக நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனால் இதை ரெக்கார்ட் பண்ண என்னையே அறியாமல் எனக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ அதனால் நான் ரொம்ப எக்ஸைட்டடாக இந்த ஒன் ஷாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன். நான் ஏன் நம்மளோட 4th ஆனிவர்சரிக்கு வந்து வேறு யாரும் ரெக்வஸ்ட் கொடுத்தது அது எதுவும் எடுக்காமல் நான் இதை சூஸ் பண்ணேன் அப்படின்னா, நம்ம சேனலில் ஒரு அதிக ஹிட்டு கொடுத்த ஒரு ஒன் ஷாட் வந்து இதுதான். ஸோ அதனால் வந்து எனக்குமே பர்சனலாக இந்த ஒன் ஷாட்டோட பார்ட் 2 நம்மளோட 4th ஆனிவர்சரிக்கு வந்து ஸ்பெஷலாக போட்டால் நல்லா இருக்கும்னு தோணுச்சு. ஸோ அதனால் நான் வந்து ஏதாவது ஒரு ஒன் ஷாட்டோட பார்ட் 2 போடலாம், ஆனால் எந்த ஒன் ஷாட் போடலான்னு யோசிக்கும் போது தான் எனக்கு இது ஸ்ட்ரைக் ஆச்சு. ஸோ நீங்கள் எல்லாருமே ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருந்தால் மை டாக்டர் மாமாவோட பார்ட் 2 தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ ஃபுல்லாகவே செம்ம அழகாக லவ்வோட ஃபன்னாக வந்து போகும். ஸோ எல்லோரும் வந்து ஹெட்செட்டோடு வந்துடுங்க. அண்ட் இந்த 4th இயர் ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுறதுக்கு எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. எனக்கே வந்து நம்மளோட புஜிக்கி சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது ஜூலை 19th நம்மளோட ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இதே மாதிரி இன்னும் நிறைய இயர்ஸ் நான் உங்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அண்ட் இதே மாதிரி ஸ்பெஷலான ஒன் ஷாட்ஸாக வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் என்ஜாய் பண்ணுற மாதிரி என்னால் முடிஞ்ச எஃபர்ட் போட்டு நான் வந்து ஒன் ஷாட் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் உங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை நீங்கள் கொடுங்க. அண்ட் உங்கள் சப்போர்ட் கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்ஸ். ஸோ நீங்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டு இருந்த இந்த ஒன் ஷாட்டோட பார்ட் 2 வந்து பார்க்கலாம். ஸோ எல்லோரும் ஹெட்செட்டோட வந்துருங்கடா. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீனே டேவோட ஹாஸ்பிட்டலில் தான் வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து கரெக்டாக ஒரு லேபர் வார்டில், ப்ரைவேட் லேபர் வார்டில் அப்படி கத்துறா சத்தம் கேட்குது. பயங்கரமாக கத்துறான். அது வேறு யாரும் இல்லை, ஜங்குக் தான். ஸோ ஜங்குக் வந்து அந்த லேபர் வார்டில் அப்படி கத்திக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கோட பக்கத்தில் டேவும் நின்றுட்டு அவன் வந்து ஜங்குக்கோட கையை செம்ம டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ அவன் வந்து செம்ம வெறிடான ஃபேஸோட ஜங்குக்கை பார்க்க ஜங்குக் வந்து பயங்கரமாக அழுதுட்டு அவனால் முடிஞ்ச எஃபர்ட்டை வந்து கொடுக்குறான். அவன் ஐஸே வந்து அவ்வளோ டியர்ஸ் கொட்டுது. அவன் ஃபேஸ் அவ்வளோ ஸ்வெட்டியாக இருக்குது. ஸோ அந்த சைட்டே வந்து அதை பார்த்து பயந்துக்கிட்டே அவன் வந்து அவன் ஸ்வெட்டையும் தொடச்சிட்டு அவனோட கையையும் டைட்டாக பிடிச்சிட்டு இருக்கான். ஸோ இந்த சைட்டே தான் பேபி பேபி கொஞ்சம் பொறுத்துக்கூடா, கொஞ்சம் எனக்காக. மாமா மாமா முடியல, மாமா வலிக்குது, முடியல. சரி சரி கொஞ்ச நேரம் காம் டவுன். நர்ஸ், நானே இதை பண்ணிக்கிறேனே, நீங்கள் ஏன் என்னை விட மாட்டுறீங்க? இல்லை சார், இந்த ஸ்டேஜ் உங்களால் பண்ண முடியாது, இதை நாங்கள் தான் பண்ணோம், அதனால தான் சொல்கிறோம். நீங்கள் அவங்க கூட சப்போர்ட்டிவாக இருங்க, அதுவே போதும். இன்னும் கொஞ்சம் தான், நாங்கள் பேபி எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாஃப்டாக சொல்ல இந்த சைட்டே வந்து பயந்துக்கிட்டே ஜங்குக்கை பார்க்குறான். இந்த சைட் ஜங்குக் தான். மாமா நீங்கள் பண்ணும்போது எனக்கு வலியே இல்லை மாமா, இவங்க ரொம்ப வலிக்க வைக்கிறாங்க, எனக்கு வலிக்குது மாமா, மாமா நீயே போய் பண்ணு மாமா அப்படின்ட்டு அவன் வந்து அழுதுகிட்டே கேட்குறான். வயசில் வந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. ஸோ இந்த சைட்டே வந்து அந்த கைனகாலஜிஸ்ட்டை வந்து பார்க்க இந்த சைடு அவங்க வந்து டேவை பார்த்து ஒரு சாஃப்டான ஸ்மைல் கொடுத்துட்டு, ஒன்றும் பயப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணால் குழந்தையோட தலை வெளியில் வந்துடும், நீங்கள் ரொம்ப பயப்படாதீங்க, ஃபஸ்ட்டு ரிலாக்ஸ் ஆகுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாஃப்டாக பேச ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ஜங்குக்கு அப்படியே கொஞ்சம் பாடியை ரிலாக்ஸ் பண்ணிட்டு அவனால் முடிஞ்ச ட்ரையை வந்து கொடுக்குறான். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே அவ்வளோ அழகான க்யூட்டான ஒரு பேபி கேர்ளோட வாய்ஸ் வந்து அங்கே எக்கோ ஆகுது. ஸோ அவ்வளோ அழகாக வலுவுற சத்தம் வந்து அந்த மொத்த லேபர் வார்ட்லேயுமே வந்து கேட்க ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த சைட் ஜங்குக் தான் அவ்வளோ பெருசாக கத்திட்டா, அவன் வந்து அவ்வளோ சத்தமாக கத்திட்டா வந்து அப்படியே ரெஸ்ட்டில் வந்து போயிடுறான். ஸோ இந்த சைட்டே வந்து அந்த குழந்தைய பார்த்த அந்த சந்தோஷம் வந்து அவனுக்கு டக்குன்னு போயிடுது. ஸோ அவனோட ஸ்மைல் டப்புன்னு ட்ராப் ஆகிட்டு அவன் வந்து ஜங்குக்கை பார்க்குறான். அவன் போன வாட்டி பண்ணும்போது இந்த மாதிரிலாம் கண்ணை மூடவே இல்லை, நீங்கள் என்னன்னு செக் பண்ணுங்கள். இல்லை சார், இந்த வாட்டி அவரே ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கிட்டாரு, அதனால தான் இந்த மாதிரி இருக்குது. ஒரு குளுக்கோஸ் போட்டால் சரியாயிடும், தயவு செஞ்சு சீக்கிரம் எல்லாத்தையும் பண்ணுங்கள், அவனுக்கு வலிக்கக்கூடாது, அந்த மாதிரி பண்ணுங்கள். சார், இந்த மாதிரி ப்ராசஸ்னால் வலிக்க தான் சார் செய்யும், நம்ம என்ன பண்ண முடியும்? ஆனால் நான் அவனுக்கு பண்ணும்போது அவன் இந்த மாதிரி கத்தவே இல்லை. இப்போ அவன் அப்படி கத்தி அவன் ஃபேஸ் ஃபுல்லாக ஸ்வெட்டாகி எனக்கு அவனை பார்க்கவே பயமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது. அவனுக்கு ஒன்றும் ஆகாதுல்ல? ஐயோ சார், உங்கள் ஒய்ஃப்க்கு எதுவும் ஆகாது, நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? அதான் நான் பார்த்துக்கிறேன்ல, நீங்கள் இங்கே வெயிட் பண்ணுங்கள், நான் குழந்தைய க்ளீன் பண்ணி கொண்டு வந்துடுவாங்க, நான் இவங்களுக்கு கொஞ்சம் குளுக்கோஸ் மட்டும் போட்டு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாஃப்டாக சொல்ல இந்த சைட் டேவும் வந்து ஓகேன்னு சொல்லிட்டு மண்டே ஆடிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட பக்கத்துலேயே உட்காந்துட்ருக்கான். ஜங்குக்கோட கையை பிடிச்சிட்டு. பட் ஜங்குக்கு வந்து அன்கான்ஷியஸ் ஆகிட்டான். ஸோ அதனால் அவன் வந்து அமைதியாக அவனும் டேவோட கையில் இருக்க க்ரிப் வந்து போகலை, அவனும் அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். ஸோ ஜங்குக்கு குளுக்கோஸ் போடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் பேபியும் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வந்து கொண்டு வராங்க. ஸோ இந்த சைடு பேபியை கொண்டு வர அதே டைம் அவங்க டே கிட்ட கொடுக்க போகிற அந்த டைம் கரெக்டாக லேபர் வார்டை போட்டு பட்டுன்னு யாரோ அடிக்கிறாங்க. ஸோ இந்த சைடு அந்த கைனகாலஜிஸ்ட் வந்து டக்குன்னு திரும்பி பார்த்துட்டு, நர்ஸ், யார் இந்த மாதிரி நீங்கள் நாக் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறீங்க? பேரண்ட்ஸாக இருந்தால் கூட இந்த மாதிரி நாக் பண்ணக்கூடாதுன்னு சொல்ல மாட்டிங்களா?
ஹலோ, நீங்கள் ஏன் இப்போ கத்துறீங்க? கத்தாதீங்க. இல்லை சார், நீங்கள் தானே சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரிலாம் தட்டக்கூடாதுன்ட்டு. தட்டக்கூடாதுன்னு நான் சொல்லியிருக்கேன் தான், ஆனால் தட்டுறது என் பையன். ஐயோ, சாரி சார், நான் வேறு யாரும் நினச்சி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பெரியவங்க யார் இந்த மாதிரி லேபர் வார்டை வந்து தட்டுவாங்க? அது என் பையன் தான். அவன் பயந்துருப்பான், அம்மா என்ன இப்படி கத்துறாங்கன்ட்டு. நான் போய் அவனை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எந்திரிச்சு போக இந்த சைடு அந்த கைனகாலஜிஸ்ட் தான். ஃபஸ்ட்டு நீங்கள் பேபி கேர்ளை பார்த்துட்டு போங்க, அவள் எவ்வளோ அழகாக இருக்கான்னு பாருங்கள், அப்படியே அவங்க அம்மா மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கொடுக்க இந்த சைட்டே வந்தால் அவ்வளோ டியரியான ஐஸோட அந்த குழந்தைய வந்து வாங்குறான். அவனுக்கு வாங்கவே பயமாக இருக்குது. ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆகுது. போன வாட்டி அவனே பேர்த் கொடுத்ததுனால அவனுக்கு வந்து அவ்வளோ பெருசாக தெரியல. பட் இந்த வாட்டி வேறு ஒருத்தவங்க வந்து அந்த குழந்தைய எடுத்து குழந்தை மூஞ்ச கூட பார்க்காம இப்போ க்ளீன் பண்ணி கொண்டு வந்து கொடுக்கும்போது அந்த குழந்தைய பார்க்கறதுனால அவனுக்கு வந்து அது எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அவன் பொறுமையாக அந்த குழந்தைய வந்து பயந்துகிட்டே வாங்குறான். குழந்தை அவ்வளோ அழகாக புசு புசுன்னு க்யூட்டாக இருக்குது, ஜங்குக்கோட ஜெராக்ஸ் அப்படியே. ஸோ இந்த சைட்டே வந்து அந்த குழந்தைய அப்படியே அட்மையர் பண்ணி பார்க்குறான். அவன் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வந்து கீழே விழுது. ஸோ இந்த சைட்டே தான் அதை பார்த்து ஒரு சாஃப்டான ஸ்மைல் கொடுத்துட்டு, ஃபைனலி நீ இந்த உலகத்துக்கு வந்துட்ட. உன் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா இப்போது உன்னை வெளில கொண்டு வர்றதுக்கு. நல்ல வேலை, உங்கள் அம்மாவை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல் கரெக்டாக வந்துட்டேன். உன் அண்ணன் உனக்காக வெளியில் எவ்வளோ வெயிட் பண்ணிகிட்ருக்கான் தெரியுமா? அதான் கதவு போட்டு உடச்சிட்ருக்கான். ஐ லவ் யூ ஸோ மச்மா என் செல்லக்குட்டி. நம்ம போய் அண்ணாவை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த பேபியோட ஃபோரில் ஸ்ட்ராங்காக ஒரு கிஸ் கொடுக்குறான். ஸோ அவன் அப்படி கொடுத்ததும் இந்த சைடில் இருக்க நர்ஸு அந்த கைனகாலஜிஸ்ட் எல்லோரும் வந்து பார்த்து சிரிக்கிறாங்க. ஸோ அவங்களும் வந்து அவங்களுக்கு ப்ரைவசி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியில் போயிடுறாங்க. ஸோ டே வந்து போய் டோர் ஓப்பன் பண்ணால் கீழே வந்து டேஜ் இருந்தான். அவன் வந்து கையை கட்டிட்டு அவ்வளோ கோவத்தோட பவுட் பண்ணிட்டு நிற்கிறான். ஸோ இந்த சைடு டே அவன் ஆப்போசிட்டில் பார்த்ததும் டே கையில் குழந்தை இருக்குதுன்னு தெரிஞ்சுதான் அவனோட கோவம் அப்படியே பறந்துடுது. ஸோ இந்த சைடு டே வந்து டேஜனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனை வந்து இன்னொரு கையில் டே வந்து தூக்குறான். ஸோ இந்த சைட் டேஜ் வந்தான். டாடா டாடா நம்ம பிரின்சஸ் வந்துட்டாளா? வந்துட்டா. அம்மா ஏன்டாடா அப்படி கற்றுனாங்க, நான் பயந்தே போயிட்டேன்டாடா. நான் வெளியிலேருந்து எவ்வளோ பயந்துட்டேன் தெரியுமா? அதனால தான் கதவு போட்டு தட்டினேன். ஆனால் இப்படி தட்டக்கூடாதுல்ல டேஜுன், நான் உங்ககிட்ட தெளிவாக தானே சொல்லிட்டு உள்ளே வந்தேன். ஆனால் நான் பயந்துட்டேன்டாடா. அதான் நான் தாத்தா பாட்டிகிட்ட சொன்னேன் உள்ளே கூட்டிகிட்டு போங்கண்ணா, அவங்களும் வேணான்னு சொல்லிட்டாங்க. இங்கே உள்ளெல்லாம் வரக்கூடாது, நானே பிரின்சஸ் பிறந்த வெளில கூப்பிட்டு வரேன்னு சொன்னேன்ல. இருந்தாலும் அம்மா கற்றுனதும் பயம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டேஜன் க்யூட்டாக சொல்லி இந்த சைட்டே வந்ததை பார்த்து சிரிச்சுட்டு அவன் வந்து டேஜன் ஒரு ஃபோரில் ஒரு கிஸ் கொடுத்துட்டு அவனை பொறுமையாக வந்து கீழே இறக்கி விடுறான். பிரின்சஸ் எப்படி இருக்கா? ரொம்ப அழகாக இருக்காடாடா, அப்படியே அம்மாவோட ஜெராக்ஸ் மாதிரியே இருக்கா. ஆமால, அப்படி தானே இருக்கா? டாக்டரும் அதே தான் சொன்னாங்க, எனக்கும் அப்படி தான் தோணுது. அப்போ அம்மா இவளை பார்த்தா ஹாப்பி ஆவாங்கல்ல? கண்டிப்பாக ஹாப்பி ஆவாங்க. அதுக்கு நம்ம அம்மா முழிச்சுக்கிற வரைக்கும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம வெயிட் பண்ணணும். நம்ம பொறுமையாக உள்ளே போகலாமா? போகலாண்டாடா அப்படின்ட்டு வந்து எக்ஸைட்டடாக உள்ளே வரான் ஜங்குக்கை பார்க்கணுன்றதுக்காக. ஸோ அவங்க 2 பேர் உள்ளே வர டே வந்து அவங்களோட பேரண்ட்ஸே வந்து கூப்பிட்டு வரான். ஸோ ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் அங்கே இருக்காங்க, டேவோட பேரண்ட்ஸும் இருக்காங்க. ஸோ 2 பேரும் வந்து உள்ளே வராங்க. ஸோ அந்த சைட்டே தான் குழந்தைய வந்து எல்லாருக்கிட்டே கொடுக்க அவங்களும் வந்து குழந்தைய பார்த்து நல்லா கொஞ்சிட்டு எல்லாருமே வந்து ஜங்குக் மாதிரியே இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவளை போட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சைட்டே தான் அப்படியே பொறுமையாக ஜங்குக் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு ஜங்குக்கோட கையை வந்து பிடிக்கிறான். ஸோ ஜங்குக்கோட கையில் அந்த ட்ரிப்ஸ் போட்டதெல்லாம் வந்து இருக்குது. ஸோ வந்து அதை கையை பார்த்துட்டு ஒரு சேடான ஐஸோட வந்து ஜங்குக்கை பார்க்குறான். ஸோ ஆப்போசிட்லேயே வந்து டேஜுனும் பெட்டு மேலே ஏறி குதிக்கலான்னு வரான். ஸோ இந்த சைட்டே தான் டேஜுன் என்ன பண்ணுற? இல்லை மம்மா பக்கத்தில் போய் நானும் படுத்துக்கிறேன். அதெல்லாம் இங்கே பண்ணக்கூடாது, கீழே இறங்க, மம்மாவை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னல. நான் போய் பொறுமையாக படுத்துக்கிறேன் டாடா, நான் மம்மாவை டிஸ்டர்ப் பண்ணல, நான் அமைதியாக இருக்கேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம், இந்த மாதிரி அடம் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. சரி டாடா, நான் பண்ணலை, நீ போய் பிரின்சஸ் கூட விளாடு, நான் அம்மா கூட கொஞ்சம் தனியாக பேசிட்டு வரேன். சரிங்க டாடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேக்கும் ஜங்குக்கும் ப்ரைவசி கொடுத்துட்டு அவன் வந்து போயிடுறான். ஸோ அந்த மொத்த லேபர் வார்டில் வந்து இப்போது டேவும் ஜங்குக்கும் அந்த பெட்டுக்கிட்ட தனியாக இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து இன்னொரு சைடு தனியாக அங்கே கவுச்லாம் இருக்கும். ஸோ ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான் டேவோட ஹாஸ்பிட்டல். ஸோ அதனால் அவங்க வந்து அங்கே அங்கே உட்காந்துட்டு இருக்காங்க குழந்தையோட. ஸோ அந்த சைட்டே தான் பொறுமையாக ஜங்குக்கூட கையை பிடிச்சிட்டு, இருந்தாலும் நான் இன்னொரு குழந்தைய இன்னும் கொஞ்ச நாள் கழித்து கொடுத்துருக்கணும்னு நினைக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஒன்று இப்படி பார்க்குறதுக்கு. டேஜன் பிறந்தப்போ கூட எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை, ஆனால் இப்போ நீ ரொம்ப கஷ்டப்பட்ட. உனக்கு அந்த வலி போயிடுச்சா இல்லையான்னு தெரில, எனக்கு அந்த வலி இன்னும் அதிகமாக இருக்குது. கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. சீக்கிரம் எந்திரிச்சிட்றா. ஐ லவ் யூ ஸோ மச். எனக்காக இவ்வளோ பெயின் தாங்கிக்கிறேன். தேங்க்யூ, இவ்வளோ பெரிய கிஃப்ட்டை என் லைஃப்பில் கொடுத்ததுக்கு. எனக்கு
எனக்கு கிடச்ச பெரிய கிஃப்ட்டுடா, தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பொறுமையாக ஜங்குக்கோட நக்கிள்ஸில் வந்து கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து லைட்டாக அவனோட ஐஸை வந்து அப்படியே ரப் பண்ணிவிட்டு அவன் வந்து பொறுமையாக அவனோட ஐஸை ஓப்பன் பண்ணுறான். ஸோ இந்த சைட்டே வந்து ஒரு ஹாப்பியான பாக்ஸி ஸ்மைலோட ஜங்குக்கை பார்க்க ஜங்குக்கு வந்து அவன் ஃபேஸ் அப்படியே அட்மையர் பண்ணி பார்த்துட்டு ஒரு டயர்டான ஐஸோட, மாமா பிரின்சஸ் எங்கே மாமா? பிரின்சஸ் தானே பிறந்திருக்கா? ஆமாம் பேபி, நம்ம பேபி கேர்ள் தான். அங்கே பாரு டேஜன் கூட அவள் அப்படி விளாடிட்டு இருக்கா, சிரிக்கிறா. அம்மா பாவம் ரொம்ப ஹாப்பி. உங்களுக்கு ஹாப்பியா மாமா? ஏன்டா அப்படி கேட்குற? எனக்கு அவ்வளோ ஹாப்பிடா. என் லைஃப்பில் இவ்வளோ பெரிய ஒரு கிஃப்ட்டை நீ கொடுத்துருக்க, 2 கிஃப்ட்டு. நீ அதுக்கு மேலே எனக்கு ஒரு பெரிய கிஃப்ட்டுடா. ஆனால் மாமா எனக்கு தெரியும் நீங்கள் ரொம்ப பயந்துட்டீங்க தானே? ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன்டா. உனக்கு இன்னும் அந்த வலி இருக்கா? இப்போ எனக்கு சுத்தமாக எந்த வலியுமே இல்லை. இப்போ எனக்கு ஓகே. ஆனால் எனக்கு இன்னும் அந்த வலி இருக்குடா. எனக்கு இன்னும் அந்த பயம் அது அப்படியே இருக்குது எனக்கு. ஏன் மாமா? இது பயப்படுற மாதிரிலாம் எதுவும் இல்லையே. உங்கள் பொண்டாட்டி ஸ்ட்ராங்காக இதை தாங்கிட்டேன் தானே? தாங்கிட்டதான். ஆனால் நீங்கள் பாருங்கள், ஒரு டாக்டரோட பொண்டாட்டி நான் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு எனக்கு தெரியாதா? நான்லாம் ஸ்ட்ராங்காக தான்ப்பா இருக்கேன். நீங்கள் எதுக்கு பயந்துட்டுருக்கீங்க? அச்சோ, நீங்கள் என்ன இப்படி ஷேம்லெஸ்ஸாக பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டே வந்து டீஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைட் டே வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு, ஷேம்லெஸ்ஸாவா? நான் இன்னும் ஷேம்லெஸ்ஸாகவே பிஹேவ் பண்ணலையே பாப்பா. மாமா என்ன மாமா பேசுகிற நீ? எங்கே தான் அம்மா அப்பா உட்காந்துட்ருக்காங்க. அவங்களுக்கு கேட்காது. கேட்காதுன்னா ஐ லவ் யூ. ஐ லவ் யூடா. சரி. சரியா? ரிப்ளைலாம் கிடையாதா? இருக்கு. இன்னும் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அது இப்போ தான் பண்ண முடியாதே, எல்லாம் உட்காந்துட்ருக்காங்களே. நான் அதை கேட்கவே இல்லையே. அப்புறம் நிறைய எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி மனசுலேருந்து ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினச்சேன். வெறும் ஐ லவ் யூ மட்டும்தானா? அது சொல்லலாம், ஆனால் சொன்னால் பெருசாக போகுமே. பரவாயில்ல சொல்லுங்களேன், கேட்போம். இதில் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? உன்னை நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன்னு உனக்கே நல்லா தெரியும். எனக்காக நீ டேஜனை கொடுத்த. இப்போது நம்மளோட இன்னொரு டாட்டர். ஆஹா, என் லைஃபே மாற்றிட்டடா. எனக்கு கம்ப்ளீட்டாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லணுமா இல்லையான்னு கூட தெரியல. ஏன்னா உங்ககிட்டலாம் எத்தனை பேபிஸ் வந்தாலும் அதை ஸ்டாப் பண்ண முடியாது. அது அன்ஸ்டாப்பபுளாக போயிட்டே இருக்கும். அடா பாவி, அதெல்லாம் அப்படி தான். ஏன்னா என் பொண்டாட்டி அவ்வளோ அழகு. அவனை பார்த்தாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதில் எப்படி? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இதை பார்த்தா எனக்கு கஷ்டமாகவும் இருக்குது, இவ்வளோ வலியை நீ அனுபவிக்கிறேன்னு. ஆனால் உன்னை அப்படி ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வரும்போது பார்க்குறப்போ, ஐயோ இந்த பன்னிக்கு இன்றைக்கி ரெஸ்ட்டு விட்டுடலாமா அப்படின்லாம் தோணவே மாட்டேங்குது. ஏன்னா இதை அப்படியே ரெஸ்ட் இல்லாமல் வச்சு அப்படின்ட்டு அவன் பேசி முடிக்கிறதுக்குள்ளே இந்த சைட் ஜங்குக்கு வந்து செம்ம ப்ளஷியான சீக்ஸோட அவன் அப்படியே டேவோட அந்த டிஷர்ட்டை பிடிச்சி கிட்ட இழுத்து அவன் வந்து லிப்ஸை கனெக்ட் பண்ணி கிஸ் பண்ணிடுறான். ஸோ அந்த சைட்டே வந்து டக்குன்னு ஸ்டன் ஆகிட்டு அவனும் வந்து அப்படியே அந்த கிஸ்ஸில் மெல்ட் ஆகி அவனும் பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ 2 பேரும் வந்து செம்மையாக அவங்களோட லவ் வந்து ஷேர் பண்ணி அப்படி ஒரு டீப்பான கிஸ்ஸை வந்து ஷேர் பண்ணுறாங்க. ஸோ ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட அந்த கிஸ் வந்து போகுது. ஸோ அந்த சைட்டே அப்படியே பொறுமையாக பேக் ஆஃப் ஆகிட்டு ஜங்குக்கோட ஃபேஸை கப் பண்ணி அவ்வளோ லவ்வோட ஜங்குக்கு வந்து பார்த்துட்டு அவன் ஜங்குக்கு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறான். ஐ லவ் யூ ஸோ மச். ஐ லவ் யூடா பண்ணி. அவன் மேலே இருக்க லவ் அது தினமும் அவ்வளோ அதிகமாகும். அதில் கொஞ்சம் கூட டிக்ரீஸ்ன்ற வேர்டே வராது. அப்படி லவ் பண்ணுறேன். ஐ லவ் யூ ஸோ மச். மாமா போதும் மாமா, இதுக்கப்புறம் எதுவும் பண்ணாதீங்க. அப்புறம் நான் வேறு எதனா கேட்பேன். அட பாவி, அதுக்குள்ளேயே வாடா. பின்ன அதெல்லாம் அப்படி தான். இங்கே வேறு அம்மா அப்பா உட்காந்துட்ருக்காங்க, நான் வேறு எழுதி கிஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் பார்த்து எதுவும் சொல்ல மாட்டாங்க. அவங்க பார்த்துட்டு எந்திரிச்சு வெளிலே போயிட்டாங்க. நீங்கள் தான் முறைப்படி பார்த்தா கொடுத்துருக்கணும், ஆனால் நான் எடுத்து வச்சு கொடுக்குறேன். பாசம் இருந்தால் தானே. டேய், பாசம் இல்லாமலையா? என் ராணி மேலே அவ்வளோ லவ் வச்சுருக்கேன்டா நான். அப்படியா? ரொம்ப லவ் பண்ணுறீங்களோ? அப்படி லவ் பண்ணுறேன் தெரியுது. எனக்காக இவ்வளோ ஹேண்ட்ஸமான ஒரு டாக்டர், அதுவும் ஆல்ரவுண்டரான ஒரு டாக்டர் என்னோட ஒரு பார்வைக்காக மயங்கிட்டாருன்னு நினைக்கும் போது நல்லா இருக்குது. இருக்கும். இந்த ஒரு பார்வையை தவிர வேறு எந்த பார்வைக்கு என்னால் மயங்க முடியும்? இந்த மாதிரி ஒரு பார்வை வேறு யார்கிட்டேயும் இருக்காது. இந்த மாதிரி ஒரு மயக்கத்தை யாரும் எனக்கு கொடுக்கவும் மாட்டாங்க. நீங்கள் மயங்குவீங்களா? அதுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு? வாய்ப்பே இல்லை. அப்படி ஒன்று பார்த்து மயங்கினா தானே, அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே. அந்த பயம் இருக்கட்டும். உண்மையாக ஐ லவ் யூ ஸோ மச்டா. ஐயோ மாமா போதும் மாமா,
எவ்வளோ வலியை அனுபவிச்சு தெரியுமா? எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதான் இப்போ நான் நார்மல் ஆகிட்டேனே மாமா, நீங்கள் ஏன் ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பிடிச்சி இழுத்து வந்து திருப்பி அவனே டேவோட ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு அவனை டேவை செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். பேபி இன்னும் விட்டால் நான் பேசிகிட்டே இருப்பேன். உங்ககிட்ட நான் இன்னும் பிரின்சஸை எடுத்துகிட்டு வந்து காட்டவே இல்லைல்ல. சரி இரு, நான் அவங்ககிட்ட இருந்து வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பொறுமையாக எந்திரிச்சு வெளியில் போகிறான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கு வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு வந்துட்டு எந்திரிச்சு போயிட்டா பிரின்சஸை வந்து வாங்கிட்டு திருப்பி உள்ளே வந்துட்டு அவன் வந்து ஒரு ஹாப்பியான ஸ்மைலோட அவளை வந்து ஜங்குக்கோட கையில் கொடுக்குறான். ஸோ ஜங்குக்கும் வந்து செம்ம ஹாப்பியான ஸ்மைலோட டியரி ஐஸோட வந்து அந்த பேபியை வாங்கிட்டு வந்து பார்க்குறான். ஸோ வாங்கி பார்த்துட்டு ஒரு பவுட்டோட வந்து தேவை திரும்பி பார்க்க இந்த சைடு டே தான். என்னாச்சுடா மாமா? என்னடா எதுக்கு இப்போ அழுவுற? வலிக்குதா? நான் உங்களை மாதிரி பிறக்கணும்னு நினச்சேன் மாமா. நான் உங்களை மாதிரி வேணும்னு நினச்சேன் மாமா. டே இப்போ அதுக்கு என்னடா பண்ணுறது? அவள் அழகாக உன்ன மாதிரி பிறந்திருக்காடா. நீ எதுக்குடா என்ன மாதிரி வேணும்னு நினச்சேன்? டேஜன் உங்களை மாதிரி எவ்வளோ அழகாக இருக்கான், அதே மாதிரி இவளும் அவ்வளோ அழகாக வருவான்னு நினச்சேன். இவன் என்ன மாதிரி வந்திருக்கான். சரிடா, நம்ம 2 பேரும் குழந்தைன்னா நம்மளை மாதிரி தானடா வருவா. எதுக்கு நீ இப்போ கத்துற? எனக்கு தெரியாது. எனக்கு உங்களை மாதிரி ஒரு பேபிகள் வேணும். என்ன மாதிரி பேபிகளா? அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். எனக்கு தெரியாது. நான் அப்படி தானே வேணும்னு நினச்சேன். நான் உங்களை மாதிரி இருப்பான்னு தானே சொன்னேன் உங்கள்கிட்ட. எனக்கு இப்போ உங்களை மாதிரி வேணும். இப்போ உங்களை மாதிரி வேணும்னா என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்னும் ஒரு 10 மாதம் வெயிட் பண்ணு. மாமா நல்லா வேலை பார்த்துட்ட பிறகு என்ன மாதிரி ஒரு பேபிகள் கிடைக்கும். உண்மையாவா? உண்மையாதான். ஆனால் எனக்கு இப்போவே சரிடா, இன்னொரு பேபிகள் தான் நான் பெற்றுக்கலாம் விடு. சரி ப்ராமிஸ்? ப்ராமிஸ் தான். 2 குழந்தைக்கு அம்மானு யாருக்கிட்டனா போய் சொல்லிடாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜங்குக்கை பார்த்து வந்து சிரிச்சுட்டேன். வந்து ஜங்குக்கோட சீக்ஸை பிடிச்சி நல்லா வந்து இழுத்து வச்சு கிஸ் பண்ணி விட்டுறான் ஸ்ட்ராங்காக. அவனுக்கு வந்து ஜங்குக்கு பண்ணுறது அவ்வளோ க்யூட்டாக இருக்குது. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து பிரின்சஸை பார்த்துட்டு அழகாக தான் இருக்கா இல்லை, என்ன மாதிரியே இருக்கா தானே? உன்ன மாதிரியே இருக்கா, அப்படியே உன்ன மாதிரியே இருக்கா, எவ்வளோ அழகாக சிரிக்கிறா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து பேபியை கொஞ்சுறாங்க. ஸோ இந்த சைடு வந்து ஜங்குக் தான், நான் அவளுக்கு ஃபீட் பண்ணணும். சரி நீங்கள் இப்படி பக்கத்துலேயே உட்காந்து பார்த்துட்டு இருந்தா நான் எப்படி பண்ணுறது? அப்புறம் இது என்ன கதை? உங்ககிட்ட நான் கேட்பேன்னு உனக்கு தெரியும்ல. என்ன கேட்பீங்க? டேஜன் பிறக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணேன்னு உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? இருக்கா? அதே திருப்பி பண்ணுவீங்களா? எனக்கு தெரியாதுப்பா. டெய்லி மில்க்கு குடிச்சிட்டு தூங்கினாதான் இந்த குழந்தைக்கு தூக்கம் வரும். இது குழந்தையா இருந்துட்டு தான் 2 குழந்தை கொடுத்துச்சா எனக்கு? அதெல்லாம் கிடையாது. நான் உன் பேபி தானே? பேபி தான். அப்போ கொடுக்கணும் தானே? கொடுக்குறேன், வேறு வழி. இதுதான் என் பேபி காலது. நான் சம்மத்தை குடிச்சிட்டு நானும் தூங்கிடுவேன். நீங்கள் தானே அப்படியே தூங்கிட்டாலும் சம்மத்தை குடிச்சிட்டு என்னை ஏதாவது பண்ணி விட்டுட்டு அப்புறம் ஏதாவது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் தான் தூங்குவீங்க. குழந்தை இருக்குது. ஐயோ மாமா போங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து குழந்தைய பார்த்துட்டு வந்து அவ்வளோ வெக்கப்பட்டுட்டு வந்து டே பிடிச்சி தள்ளி விட்டுறான். ஸோ இந்த சைட்டே வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு அவன் திருப்பி வந்து ஜங்குக்கோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் கொடுத்துட்டு வந்து திருப்பி வெளியிலேருந்து பேரண்ட்ஸு பையன் எல்லாருமே வந்து உள்ளே கூப்பிட்டு வரான். ஸோ அவங்களும் வந்து உள்ளே வந்துட்டு ஜங்குக்கு வந்து ப்ளஸ் பண்ணிட்டு அவங்களும் ஜாலியாக ஃபேமிலியோட ஒரு டாக் வந்து அவங்க ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க வந்து நல்ல கான்வர்சேஷன்லாம் ஷேர் பண்ணி முடிச்சிட்ட பிறகு ஜங்குக்கும் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிடுறாங்க. ஸோ ஜங்குக்கு டிஸ்சார்ஜ் பண்ணதும் இப்போ டேக்குக்கு டேஜுன் பிரின்சஸ் எல்லாம் வந்து தனியாக ஒரு காரில் போயிடுறாங்க. பேரண்ட்ஸ் எல்லாம் தனியாக போயிடுறாங்க. இன்னொரு நாள் வந்து கண்டிப்பாக பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஸோ இந்த சைட்டே தான் காரில் ஜங்குக்கு கூப்பிட்டு போக பிரின்சஸும் ஜங்குக்கும் வந்து பின்னாடி பேக் சீட்டில் உட்காந்துட்ருக்காங்க. டேஜன் வந்து டேக்கு முன்னாடியில் இருக்க பேசஞ்சர் சீட்டில் உட்காந்துட்ருக்கான். ஸோ இந்த சைடு அவங்க எல்லாம் அப்படியே கார்லேயே ஃபேமிலியாக பேசிட்டு வர இந்த சைடு டேஜன் தான், டாடா எனக்கு பிரின்சஸ் கூடவே இருக்கணும்னு தோணுது, நான் வேணா பின்னாடி எகிரி குச்சி போயிட்டா. சரிடா நீ உன் பிரின்சஸ் கூடவே இரு, நான் உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன், ஆனால் அவளை பத்திரமா பார்த்துக்கணும், அவளுக்கு நீ தான். கண்டிப்பாக டாடா நான் பத்திரமா பார்த்துப்பேன் என் தங்கச்சியை அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே முன்னாடியிலேருந்து பின்னாடி குதிச்சு வந்து அவன் அந்த பிரின்சஸ் கிட்டே போகிறான். ஸோ பிரின்சஸ் கிட்டே போய்ட்டு அவன் வந்து பயங்கரமாக கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணுறான். அண்ணன் தங்கச்சியோட பாசம் அப்படி பொங்குது. அவளும் வந்து அவளோட அண்ணன் கூட சேர்ந்து பயங்கரமாக சிரிக்கிறான். ஸோ இந்த சைட்டே தான் ஜங்குக்கை திரும்பி பார்த்துட்டு கண்ணடிக்க இந்த சைட் ஜங்குக்கு வந்து ப்ளஷ் பண்ணிட்டு, மாமா ரோட்டை பார்த்து காரை ஓட்டுங்க மாமா, பிரின்சஸை வேணா டேஜன் கிட்ட கொடுத்துட்டு நீ முன்னாடி வா என் பிரின்சஸ். வருவீங்க, அதெல்லாம் முடியாது, நீங்கள் காரை ஓட்டுங்க, சும்மாவே இருக்க மாட்டிங்களா? இப்போ வீட்டுக்கு தானே போக போகிறோம், இருந்தாலும் வீட்டுக்கு போகிற வரைக்கும் இப்படி பிரிஞ்சு தான் உட்காந்துட்டு வரணுமா? அவ்வளோதான் உங்களுக்கு, அப்படியே ரொம்ப தான் அப்படி பாசம் பொங்குதோ?
டேய், என்னடா நீ என்ன பாசம் இல்லை பாசம் இல்லைன்னு சொல்கிற? உன் மாமா உன் மேலே எவ்வளோ லவ் வச்சுருக்கான்னு உனக்கு தெரியுமாடா? தெரியுது தான், ஆனால் நீங்கள் தானே என்னை அடிக்கடி விட்டுட்டு போவீங்க. கொஞ்ச நேரம்டா, கொஞ்ச நாள்டா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் வந்துடுவேன், கொஞ்ச நேரத்தில் போயிட்டு வந்துடுவேன், ஒரு நைட்டு தான் போவீங்களே என்னை தனியாக விட்டுட்டு. அப்போ நான் எப்படி இருந்தேன்னு உங்களுக்கு தெரியுமா? கரெக்டு தான், ஆனால் நான் போய் தானடா ஆகணும். என் பிரின்சஸ் விட்டு போகணுன்னு எனக்கு மட்டும் நான் ஆசையா? டாடா நீங்கள் ஏன் டாடா அம்மா பிரின்சஸ்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டக்குன்னு ஒரு கொஸ்டினை வந்து எழுப்புறான். ஸோ இந்த சைட்டே வந்து டக்குன்னு என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திரும்பிட, இந்த சைட் ஜங்குக்கும் வந்து ஒரு ப்ளஷ் பண்ணிட்டு வந்து திரும்பிடுறான். ஸோ இந்த சைட் தேஜ் இருந்தான். என்னாச்சு? நான் என்ன அப்படி கேட்டேன்? டாடா பதில் சொல்லுங்க டாடா. அது இப்போது நீ உன் தங்கச்சி செல்லம்மா பிரின்சஸ்னு கூப்பிட்றல? ஆமாம். அப்போ அம்மா உங்களுக்கு தங்கச்சியா? ஐயோ அப்படி இல்லைடா, அது வந்து மம்மாவை நானும் செல்லமாக கூப்பிடுவேன், அது ஒரு செல்ல பேர். அப்போ இவ எப்படி எங்கேருந்து வந்தானா? அதாவது இப்போ பிரின்சஸ் அம்மா பர்த் கொடுத்தாங்கல்ல, அப்போ பிரின்சஸ் எப்படி அங்கே உருவானா? பிரின்சஸை எப்படி எங்கேருந்து எடுத்தாங்க? மம்மா கிட்டேருந்து. மம்மாவோட வயிற்றுல தானே இருந்தா, அவளை மம்மாவோட வயிற்றுலேருந்து எப்படி எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்குறான். ஸோ இந்த சைட் ஜங்கு கூட சீக்ஸ் பயங்கரமாக ரெட் ஆகுது. டேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இந்த சைட்டே தான் இதுக்கெல்லாம் உங்கள் மம்மா தான் கரெக்டாக ஆன்சர் சொல்லுவாங்க. உங்ககிட்டே கேட்குறேன், கொன்றும் அவங்கள. மாமா இதெல்லாம் எனக்கு தெரியாது, உங்கள் டாடா தானே டாக்டரு, டாடா கிட்டே கேளுங்க, டாடா கிளியராக சொல்லுவார். ஆமாம் டாடா நீங்கள் தானே டாக்டரு, நீங்களே சொல்லுங்கள். இதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா, இதை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, மம்மாவுக்கு தான் தெரியும். மம்மாவுக்கு எதுவும் தெரியாது, உங்கள் டாடாக்கு தான் தெரியும். டாடா சொல்லுங்க டாடா. 2 பேரும் மாற்றி சண்டை போட்டுட்ருக்கீங்க. பேபி எப்படி வருது வயிற்றுலன்னு சொல்லுங்கள். அது டாடா கிட்டே இருக்க ஒரு ஸ்பெஷலான விஷயத்த மம்மா கிட்டே நான் இறக்கும்போது அது 2 மிக்ஸ் ஆகி நம்மளோட பிரின்சஸ் பிறப்பா. அப்படியா? அப்போ நீங்கள் என்ன கொடுப்பீங்க மம்மாவுக்கு? பெருசாக ஒன்று கொடுப்பேன், அதை மம்மா கஷ்டப்பட்டு எடுத்துப்பாங்க, ஆனால் அதுக்கப்புறம் என்ஜாய் பண்ணுவாங்க. மாமா நான் என்ன சொன்னேன்? என் பையன் கேட்டால் நான் மேலோட்டமாக சொன்னேன். மேலோட்டமாவா? அப்படின்னா நீங்கள் என்ன சொல்ல வரீங்க டாடா? அப்பா டேஜும் ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கேள்வி கேட்கக்கூடாது. சரி, அப்போது நான் வளர்ந்துட்ட பிறகு சொல்லுவீங்களா? வளர்ந்துட்ட பிறகு உனக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டே வந்து டக்குன்னு திரும்பி காரை ஓட்ட ஸ்டார்ட் பண்ணிடுறான். அப்போ ஆளை விடுங்கடா சாமி அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து அவனால் முடியல, அவன் சீக்ஸ் பயங்கர ரெட்டாக இருக்குது. அவன் வந்து டேவோட ஷோல்டரில் பட்டு நடிக்க, டே வந்து அப்படியே ஜங்குக்கோட கையை பிடிச்சி வந்து அவனோட நக்கிள்ஸில் திருப்பி கிஸ் பண்ணுறான். அந்த சைட் ஜங்குக்கு தான், நீங்கள் வர ரொம்ப ரொமான்டிக் ஆகிட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம், ஏன்னா என் பேபி அவ்வளோ அழகாக இருக்கே, குழந்தை இருக்காங்க, பரவாயில்ல. டாடா மம்மாவை எவ்வளோ ரசிப்பேன்னு உனக்கு தெரியும் தானே டேஜோன்? ஆமாம் எனக்கு தெரியும், டாடா எவ்வளோ லவ் பண்ணுறாரு தெரியுமா உங்களை? இப்போ பிரின்சஸ்க்கும் தெரியும் டாடா உங்களை எவ்வளோ லவ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ க்யூட்டாக சொல்ல. இந்த சைட் ஜங்குக்கு வந்து செம்ம ப்ளஷ்ஷாட்ட வந்து திரும்பிடுறான். ஃபேஸே இப்போ பயங்கர ரெட்டாக இருக்குது. இந்த சைட்டே வந்து ஜங்குக்கோட ஃபேஸை பார்த்து சிரிச்சுட்டு அவனை வந்து காரை ஓட்ட ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து 2 பேரும் வந்து மேன்ஷனை ரீச் பண்ணுறாங்க. ஸோ மேன்ஷன் ரீச் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக எல்லோரும் வந்து இறங்கி வீட்டுக்குள்ளே போகிறாங்க. ஸோ இப்போ வந்து 3 பேர் இல்லை 4 பேராக உள்ளே போகிறாங்க. ஸோ 4 பேரும் வந்து உள்ளே போக ஸ்ட்ரைட்டாக வந்து ரூமுக்கு போயிட்டு அவங்க வந்து அவங்களோட பர்சனலான டைமெல்லாம் ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த சைட்டே தான், பேபி சொல்லுங்கள் மம்மா, நான் ஹாலில் வேணால் தேட்டர் செட்டப் மாதிரி பண்ணிட்டா, இன்றைக்கி நைட்டு படம் பார்க்கலாம். ஆனால் பாப்பா அமைதியாக இருப்பாளான்னு தெரியலையே. அதெல்லாம் என் பொண்ணு தானே, கரெக்டாக இருப்பாள் எனக்கு தெரியும். அது சரி, அவள் அழுதான் நீங்களா சமாளிக்க போகிறீங்க? நான் தான் சமாளிக்கணும். அதுக்கப்புறம் அதை சமாளிக்கும் போது கூட நீங்கள் என்னை வந்து பார்த்து எனக்கும் ஒன்று கூடன்னு கேட்பீங்க. அப்போ நான் எங்கே போகிறது? டேஜோனை யார் பார்த்துப்பா? என்ன ஒன்று கூடன்னு கேட்பாரு டாடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைட் டேஜோனை வந்து ஒரு வாய்ஸ் கொடுக்க, இந்த சைட்டே வந்து வைட் ஐஸோட ஜங்குக்கையும் டேஜோனையும் வந்து பார்க்குறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கோட சீக்ஸ்லாம் அவ்வளோ ரெட்டாகுது. ஸோ இந்த சைட்டே தான், அது ஒன்றும் இல்லை டேஜோன், உங்கள் மம்மா இருக்காங்களே, உங்கள் மம்மாவுக்கு தனியாக பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். மம்மாக்கு ஏன் நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுக்குறீங்க? மம்மா பாவம், அவங்களும் இப்போ தானே இவ்வளோ வழியிலேருந்து வந்திருக்காங்க. குழந்தைக்கு தெரியுது. டேய் நான் உன்னை பார்த்துக்கல அப்போது. இல்லை என் மாமா என்னை பார்த்துக்கிட்டாரு, அது எப்படி என் மாமாவை நான் குறை சொல்லுவேன்? இதுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லை, இப்படி சொல்லி ஐஸ் வச்சு ஒரு உமாவை கொடுத்துரு. இந்த உமா இல்லைன்னா நீங்கள் இருக்க மாட்டீங்க தானே? சத்தியமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனே ஜங்கு கூட வயசில் பிடிச்சி எடுத்து அவன் வந்து லிப்ஸில் கிஸ் பண்ணேன். இந்த சைட் டேஜன் வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு அவன் வந்து பிரின்சஸ் அவனோட கையில் தூக்கிட்டு வந்து போயிடுறான். ஸோ இந்த சைட்டே தான் டக்குன்னு பேக்கப் ஆகிட்டு, அது நான் வேணும்னே பண்ணல, உங்களை
விடுங்க டேஜன் என்ன நினைப்பான். அவன் பாருங்க குழந்தைய தூக்கிட்டு அங்கே சோஃபா கிட்ட போயிட்டான். சரி சரி நம்ம பையன் தானே, என்ன நம்ம பையன் தானே போங்க அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து பிளேஃபுல்லாக வந்து செம்ம ப்ளஷியான ஃபேஸோட டேவோட செஸ்ட்டை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் வந்து திருப்பி டேஜன் கிட்ட போயிட்டு பாப்பாவை வந்து கரெக்டாக பெட்டில் செட்டில் பண்ணி வைக்கிறதுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு வந்திருப்பான். ஸோ அதில் எல்லாத்தையுமே வந்து செட் பண்ணி வச்சுருக்கிறதுல பாப்பாவை அப்படியே நடுவில் படுக்க வச்சுட்டு ஜங்குக்கோ டேவும் வந்து உட்காடுறாங்க. ஸோ டேஜன் வந்து விடவே மாட்டிக்கிறா அவளை. ஏன்னா வந்து அவள் அப்படியே பொம்மை மாதிரி இருக்கிறதுனால டேஜன் வந்து அவளை பிடிச்சி விளையாடிக்கிட்டே இருக்கான். அவனோட கன்னத்தை பிடிச்சி கிள்றது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பண்ணிகிட்ருக்கான். ஸோ இந்த சைட்டே தான் பேபி என்னாச்சு மாமா, உன்கிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். தனியாவா? எதுக்கு தனியாக பேசணும்னு கூப்பிட்றேன்ல, அந்த ரூமுக்கு வா. டேஜன் பார்த்துப்பான். இல்லை அது மாமா நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் டாடா கூப்பிட்றாருல போங்க. இதுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லைடா, உங்கள் அப்பாவுக்கு நான் மட்டும் அப்படி சப்போர்ட் பண்ணேன். இல்லையே என் அம்மாவுக்கு வந்து நான் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறதான். ஆனால் உன் டாடாக்கு மட்டும் இந்த மாதிரி வேலையில் நீ கரெக்டாக சப்போர்ட் பண்ணுற. எந்த மாதிரி வேலை? உங்கள் மம்மா அப்படி தான் ஏதாவது பேசிகிட்டே இருப்பான், ஒழுங்காக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கை பார்த்து கண்ணிலே முறைச்சிட்டு வந்து போகிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து அவன் வாயை டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டு அவனே வந்து பூனைக்குட்டி மாதிரி வெளியில் வந்துடுறான் பண்ணி மாதிரி. ஸோ அந்த சைட்டே வந்து அந்த கெஸ்ட் ரூமில் வெயிட் பண்ண ஜங்குக்கு வந்து பொறுமையாக அந்த டோரை திறந்துட்டு உள்ளே வரான். அவன் உள்ளே வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணுறதுக்குள்ளே வந்து ஜங்குக்கோட வயசுல பிடிச்சி இதை பயங்கரமாக கிஸ் பண்ணுறான் அவனோட லிப்ஸில். ஸோ செம்ம டீப்பாக கிஸ் பண்ணிட்டு அவனே வந்து அந்த டோரை க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே ஜங்குக்கு பொறுமையாக அந்த டோரில் பின் பண்ணி பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கும் வந்து அந்த கிஸ்ஸில் அப்படியே மெல்ட் ஆகிட்டு அவன் ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு அவனை வந்து பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ ஒரு லாங்கான டீப்பான கிஸ் வந்து போக ஜங்குக்கு அப்படியே பொறுமையாக பேக்கப் ஆகிட்டு, இதுக்கு தான் கூப்பிட்டீங்களா, இதுதான் பர்சனலாக பேசுகிற விஷயமா? அது இல்லை, எனக்கு தெரியும் உனக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னு, அதனால் இப்போவே கூட. என்னது ஸ்டார்ட் ஆகிடுச்சு, என்னது கொடுக்கணும்? பேபி ப்ளீஸ்டா, நான் டாக்டர், என்கிட்டே விளாடாத. நீங்கள் டாக்டர்ன்றதுனால நீங்கள் ரொம்ப பண்ணிகிட்ருக்கீங்க மாமா. நான் ரொம்ப பண்ணாதானடா அடுத்தது பிறக்கும். நீ தானே என்ன மாதிரி ஒரு பேபிகள் வேணும்னு கேட்டேன். அதுக்கு நீ இப்போவே வா. முடியாது போங்க. நான் இப்போவேன்னு கேட்கலையே, அது மட்டும் தானே கேட்டேன். மீதி பெருசாக இருக்கிறத உள்ளே போட்டு பண்ணுறது மாமா. சரி நான் நம்ம பையனுக்கு சொன்னதை வச்சு கண்டினியூ பண்ணேன். நீங்கள் ஒரு தீயும் கழட்ட தேவையில்ல, கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க. நான் கலட்டினா தானே எல்லாத்தையும் பண்ண முடியும். மாமா என்ன மாமா நீங்கள் முதல்ல விடுங்க, நான் போகிறேன், நான் டேஜோன்கிட்டே போகிறேன். டேஜோன்கிட்ட போட்டுன்னா அப்புறம் என்ன மாதிரி பேபிகள்லாம் பிறக்காது. மாமா ஏன் மாமா பிளாக்மெயில் பண்ணுற? உனக்கு மாமா வேணாம்மா, நீ என்னை விட்டு தள்ளி போயிட்டே இருக்க. தள்ளி போகல, இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். அது எப்படி பேபி, நான் ஒன்று இப்படி முதல் நாளே நான் இப்படி பண்ணுவேன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் நான் எதுவும் பண்ணலை, நான் அது மட்டும்தான் கேட்டேன், நீ அதை மட்டும் கொடு. மாமா உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, அன்றைக்கி அப்படி தான் உங்கள் பர்த்டே அப்போ போயிட்டு அது மட்டும் கொடுன்னு கேட்டிங்க. ஆனால் ஷவரில் வச்சு எல்லாத்தையும் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு ஜுரம் வந்து அதுக்கப்புறம் இவள் பிறக்க போகிறான்னு நம்மளுக்கு தெரிஞ்சுது. நீங்கள் திருப்பி எதனா பண்ணிடுவீங்க, அப்புறம் எனக்கு மூடு ஏறிடும், நான் கேட்பேன், அப்புறம் எதாவது நடக்கும். வேணாம் மூடு ஏறாதபடி நான் பார்த்துக்கிறேன். மாமா வேணாம் மாமா, என்னை விடுங்க மாமா, நான் போகிறேன். எனக்கு அதை மட்டும் கொடு, நான் ப்ளீஸ்டா, பசிக்குதுன்னா நான் ஏதாவது செஞ்சு கொடுக்குறேன், இல்லை வாங்கி கொடுக்குறேன். அது எனக்கு தெரியாதா வாங்கிக்க? அப்புறம் என்ன, வாங்கி சாப்பிடுங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல, அதெல்லாம் டேஸ்ட்டாகவே இல்லை, எனக்கு இதுதான் வேணும். அப்படி விடுங்க. அப்படி அங்கே குழந்தை பசிக்குதுன்னு கேட்பானா, அவளுக்கு கொடுக்கணும். கொஞ்சமாக மட்டும். மாமா விடுங்க மாமா, என்ன நீங்கள் வாயேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே ஜங்குக்கு நீ பேசினது போதோண்டா அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஜங்குக்கு அப்படியே ப்ரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு வந்து அங்கே பெட்டுக்கிட்ட போகிறான். ஸோ பெட்டுக்கிட்ட போய்ட்டு அப்படியே ஜங்குக்கு வந்து பொறுமையாக அந்த பெட்டில் உட்கார வச்சுட்டு அவன் வந்து ஜங்குக்கோட லெக்ஸுக்கு நடுவில் வந்து அப்படியே ஜங்குக்கோட செஸ்ட்டில் சாஞ்ச மாதிரி வந்து படுத்துக்கிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான். மாமா ப்ளீஸ் மாமா, என்னை விட்டுரு மாமா, எனக்கு மூடு ஏறிடும் மாமா, உனக்கு என்னை பற்றி தெரியும்ல? தெரியுமே, என் பொண்டாட்டிக்கு ஃபேஸ் மட்டும்தான் இன்னசென்ட்டு, ஆனால் நான் ஏதாவது பண்ணேன்னா அவ்வளோ மூடு ஏறி அப்படி பண்ணுவேன். நீ அதை பண்ணுவேன்னு தெரியுதுல்ல மாமா, விடுங்கல மாமா. எனக்கு தெரியாது, எனக்கு பசிக்குதான், எனக்கு வேணும். மாமா இப்போ நீ ஷர்ட் அன்பட்டன் பண்ணுறியா இல்லை நான் பண்ணணுமா? நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டா வந்து பொறுமையாக அவனோட ஃபர்ஸ்ட்டு 3 பட்டன்ஸை வந்து ஓப்பன் பண்ணிட்டே வந்து அவ்வளோ ஹங்கரி டைகர் மாதிரி அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான் ஜங்குக்கோட செஸ்ட்டை பார்த்துக்கிட்டே. ஸோ ஜங்குக்கு வந்து அவனோட ஷர்ட்டை ரிமூவ் பண்ண அடுத்த செகண்ட் கொஞ்சம் கூட கேப் விடாமல் வந்து அப்படியே அட்டாச் பண்ணி வந்து சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறான். ஸோ வந்து பயங்கரமாக அதை என்ஜாய் பண்ணி டேஸ்ட் பண்ணி வந்து சக் பண்ணிகிட்ருக்கான். ஸோ ஜங்குக்கு வந்து அவன் மோனை கண்ட்ரோல் பண்ணிட்டு அவன் வந்து பொறுமையாக டேவோட ஹேரை வந்து தடவி விடுறான்.
மாமா ஸ்லோவாக ஸ்லோவாக பண்ணுடா. சரி சரி, இப்படி தான் சைடு வாக்கில் வாடா போடான்னு பேசணும். அப்படி இல்லை மாமா, ஸ்லோவாக பண்ணு. சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து பொறுமையாக வந்து சக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான் சாஃப்டாக. ஸோ அந்த சைடு ஜங்குக்கு வந்து அதை அப்படியே என்ஜாய் பண்ணுறான் ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு. ஸோ இப்படியே வந்து ஒரு 1/2 hour பாஸ் ஆகுது. டே வந்து அவன் சொன்ன மாதிரி அப்படியே வந்து சக் பண்ணிட்டு அவன் தூங்கவே ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கு தான் என்னடா ஆளையே காணோம், சத்தத்தையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு குனிஞ்சு பார்த்தா டே வந்து அப்படியே அவனுடைய மவுத்தில் வச்சுட்டே வந்து அவன் தூங்கிட்டு இருக்கான். ஸோ இந்த சைடு ஜங்குக்கு தான் அதை பார்த்து சிரிச்சுட்டு, இவரெல்லாம் டாக்டர்னு சொன்னால் யாராவது நம்புவாங்களா? நல்லா என்கிட்ட மட்டும் பூனைக்குட்டி. இப்போ எப்படி நான் உங்களுக்கு அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போவேன்? இங்கே தான் நீங்கள் படுக்கணுமா? நீங்கள் இங்கே படுத்துக்கிட்டிங்கன்னா நாங்கள் அந்த ரூமில் யாரை கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறது? சரி, பார்க்க செம்ம டயர்டாக வேறு இருக்கீங்க, எனக்காக நிறைய வேலை வேறு பார்த்தீங்க இந்த டெலிவரி நடந்து முடியறதுக்குள்ளே. நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வந்து டேவை அந்த பெட்டில் அப்படியே பொறுமையாக படுக்க வச்சுட்டு அவன் வந்து டேவோட மேலே பிளாங்கெட்ஸ்லாம் கவர் பண்ணி விட்டுட்டு அவன் அந்த ரூமை விட்டு வெளியில் போய்ட்டு குழந்தைங்கள பார்க்க போகிறான். ஸோ குழந்தைங்களும் வந்து அவங்களும் 2 பேரும் ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு வந்து தூங்கிட்டு இருக்காங்க. ஸோ பாப்பாவும் வந்து பால் குடிக்காமல அவளே வந்து தூங்கிட்டா டேஜன் கூட. ஸோ அதை பார்த்துட்டு ஜங்குக்கு வந்து ஒரு ஹாப்பியான ஸ்மைல் கொடுத்துட்டு அவள் வந்து அப்படியே பிரின்சஸ் ஃபுல்லாக சேஃபாக செக்யூர் பண்ணி வச்சுட்டு அவங்க 2 பேரும் ஒழுங்காக அந்த பெட்டில் படுக்க வச்சுட்டு விழாத மாதிரி ஃபுல்லாக வந்து ப்ரொடெக்ஷன் கொடுத்துட்டு அவன் வந்து திருப்பி டே கிட்ட வந்து போகிறான். ஸோ அவன் வந்து டே கிட்ட போயிட்டு டே கூடவே வந்து ஹேக் பண்ணிட்டு அவன் வந்து படுத்துக்கிறான். ஸோ டேவும் வந்து அந்த தூக்கத்திலே ஜங்குக்கு வந்து செம்மையாக பேக் ஹேக் பண்ணிட்டு அவனும் வந்து ஹாப்பியாக தூங்குறான். ஸோ ஒரு ரொம்ப லாங் டைம் ஒரு நேப் வந்து போகுது. ஸோ நல்லா ஃபேமிலியே வந்து ரெஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ இப்படியே வந்து டைம் நைட்டுக்கு ஸ்கிப் ஆக டே வந்து அவன் சொன்ன மாதிரியே ஃபுல்லாக ஹாலை வந்து அப்படியே தேட்டர் செட்டப்லாம் வந்து மாற்றுறான். ஸோ ஃபுல்லாக மூவியெல்லாம் செட் பண்ணி ப்ரொஜெக்டர்லாம் வச்சு முடிச்சிட்ட பிறகு எல்லோரும் அப்படியே வந்து செட்டில் ஆக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எல்லோரும் செட்டில் ஆகி முடிச்சிட்ட பிறகு இந்த சைட் டேவும் ஜங்குக்கும் தான் அவங்க வந்து பயங்கரமாக குடல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்காங்க. டேவோட இன்னொரு கையில் வந்து பேபி இருக்கா. ஸோ பேபி எந்த சைடு இருக்காலோ அந்த சைடுக்கு பக்கத்துலேயே வந்து டேஜன் உட்காந்துட்டு அந்த பேபி வந்து அட்மையர் பண்ணி பார்த்துட்டு அவன் வந்து படத்தையும் பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த சைட் டே தான் என்ன மூவி வைக்கலாம், எப்படி இருந்தாலும் உங்கள் பையனுக்கு பிடிச்ச மூவி தான் வைக்கணும், கேளுங்க என்ன மூவிடா வேணும் உனக்கு? எனக்கு அவெஞ்சர்ஸா? இப்படி பாப்பாவை கூட வச்சுட்டு பார்க்குற படம் வேறு எதனா? வேறு ஹாரர் மூவிலாம் பார்த்தா பாப்பா பயப்படுவா. அப்போது நம்ம கார்ட்டூன் பார்க்கலாம், சின்சான் பார்க்கலாம். சின்சானா? நீ என்ன பேபி சொல்கிற? எப்படியும் நம்ம படத்தை பார்க்க பொறுத்தில்லை, அவன் கேட்குறதே வைங்க. பரவாயில்ல பேபி, ஸ்மார்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்கு கூட போரில் கிஸ் பண்ணிட்டு வந்து சின்சானே வைக்கிறான். சென்சே ஜங்குக்கு வந்து செம்ம ப்ளஷியான சிக்ஸோட வந்து டேவோட செஸ்ட்லேயே வந்து அவனோட ஃபேஸை ஹைட் பண்ணிக்கிறான். ஸோ அவங்க சொன்ன மாதிரியே வந்து குழந்தைங்க 2 பேரும் படத்தை தான் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த பேபிக்கும் வந்து அது பிடிச்சிருக்கு, பொம்மை படம்ன்றதுனால அவளும் வந்து அதை ஆர்வமாக பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ டே வந்து அந்த ஐ ப்ரொடெக்ஷன் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் அவன் வந்து குழந்தைக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கரெக்டாக தான் எல்லாத்தையுமே செட்டில் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இந்த சைடு வந்து பசங்க 2 பேரும் வந்து அவளாக அந்த படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். டே வந்து பொறுமையாக ஜங்குக்கு சைடு திரும்புகிறான். ஜங்குக்கு சைடு திரும்பினா அவனுக்கு அதுக்கு மேலே ஷாக்கு, ஏன்னா ஜங்குக்கு ஆல்ரெடி டேவை தான் பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த சைட் டே தான். என்ன சைட்டா? இல்லைனா மட்டும் எப்போவுமே நான் என் மாமாவை சைட் அடிப்பேன், எனக்கு மட்டும் தானே அந்த உரிமை இருக்குது. கரெக்டு தான், என் பொண்டாட்டி தானே என்னை சைட் அடிக்கணும், நானும் என் பொண்டாட்டியை மட்டும் தானே சைட் அடிப்பேன், வேறு யாராவது தான் அடித்து பாருங்களேன், மண்டை பேந்துடும். தெரியுதுடா, அதுக்கு எதுக்குடா இவ்வளோ மரியாதையாக மாமாவை திட்டுற? தெரிஞ்சா சரி எதுக்கு அந்த மாதிரி சொன்ன? என்ன சொன்ன? எப்படியும் நம்ம 2 பேரும் படத்தை பார்க்க மாட்டோம் அப்படின்னு. ஆமாம், நீங்கள் எப்படியாவது என்னை நோண்டிகிட்டே தான் இருந்திருப்பீங்க, அதனால தான் அப்படி சொன்னேன். இப்போது இந்த பிரின்சஸ் மட்டும் நடுவில் இல்லைன்னா நான் கண்டிப்பாக அதுதான் பண்ணியிருப்பேன். ஏன்னா நம்ம பையன் டிவியை பார்க்க ஆரம்பித்தானா அவனுக்கு சுற்றி நடக்கிறது எதுவுமே தெரியாது. என்ன பண்ணுறது, இப்போ நடுவில் ஒரு கிரியேச்சர் வந்துடுச்சு. அப்போ உங்களுக்கு நம்ம பிரின்சஸ் இருக்கிறது பிடிக்கல? சத்தியமாக நான் அப்படி சொல்லவே இல்லை. டேய் பொண்டாட்டி, ஏன்டா இப்படி யோசிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான் ஜங்குக்கு. இந்த சைடு ஜங்குக்கு வந்து ஒரு டீசிங்கான ஸ்மெல் விட்டு டேவை பார்த்துட்டு அப்படியே அவன் கண்ணிலே வந்து டேவை மயக்கிறான். ஸோ இந்த சைட் டே தான், நீ ஏதோ பண்ணுறதானே எனக்கு தெரியுது, எதுவும் ட்ரை பண்ணாதான் அடி வாங்குவேன். நான் என்ன மாமா பண்ணேன்? நான் எதுவும் ட்ரை பண்ணலையே. அது மட்டும் இல்லாமல் நான் முன்னாடி சும்மா தான் விளாண்டேன், நான் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டேன்னு உங்களுக்கே தெரியும்ல. தெரியும் எனக்கு தெரியாத என் பொண்டாட்டியை பற்றி. பாப்பா வளர்ந்துட்ட பிறகு நம்ம வெளியில் எங்கன்னா போகலாம், கண்டிப்பாக போகலாமே, பாரிஸ், ஜப்பான் அந்த மாதிரி. நம்மளுக்கு ப்ரைவேட்டாக இருக்க மாதிரி வேணும்ப்பா. அப்படியாப்பா, ஏன் ப்ரைவேட்டாக வேணும்? அப்போ தானே எனக்கு உங்களை மாதிரி ஒரு பேபி கேர்ள் கிடைக்கும். அப்போ நீ அதில் ஃபிக்ஸ்டாக இருக்க? கண்டிப்பாக. அப்போ ஓகே, எனக்கு ஓகே தான்ப்பா, நான் ரெடியாக தான் இருக்கேன்.
எனக்கு தெரியுமே, நீங்கள் தான் அப்படியே அலையிறீங்களே. டேய் சும்மா சொன்ன மாமா, ஐ லவ் யூ மாமா. இப்போ தான் கேட்குறேன், காலையிலேருந்து கேட்கல. மாமா அது பரவாயில்ல விடு, நான் தான் நான் லவ் பண்ணுறேன், நீ என்னை பண்ணலல்ல. மாமா அட்டி பின்னிடுவேன். ஏன்டா திட்டிகிட்டே இருக்க? இப்போ என்ன லவ் பண்ணலன்னு சொல்கிறேன், எவ்வளோ லவ் பண்ணுற தெரியுமா நான் உன்னை? தெரியுமே, என் பேபி கண்ணை பார்த்தாலே எனக்கு தெரியும். ஐ லவ் யூ மாமா. பத்தலை. ஐ லவ் யூ மாமா. பத்தலை மாமா. ஐ லவ் யூ மட்டும்தானா? இன்னும் இருக்குது, ஆனால் இப்போ பண்ண முடியாதே. பண்ணலாமே. அது எப்படி? அங்கே பாரு, பசங்க பிஸியாக தான் இருக்காங்க. அப்போ கண்ணை மூடுங்க. எதுக்கு? கன்னத்தில் மட்டும்தான். அதுக்கு எதுக்குடா கண்ணை மூடணும்? இதெல்லாம் சப்பையாக பண்ணாதடா. வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க? அதெல்லாம் முடியாது. சரி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கண்ணை மூடுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு அவன் வந்து சும்மா டேவை வந்து டீஸ் தான் பண்ணியிருப்பான். ஸோ அவனே வந்து டேவோட கண்ணத்தை பிடிச்சி நசுக்கி திருப்பி அவன் வந்து டேவோட லிப்ஸில் கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைட் டே வந்து ஹாப்பியாக ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு ஸ்மைல் கொடுத்துட்டு அவனை வந்து பயங்கரமாக பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ 2 பேரும் வந்து இங்கே செம்ம லவ்வோட வந்து கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. பசங்க அதை கண்டுக்கவே இல்லை. ஸோ இப்படியே வந்து ஒரு டீப்பான கிஸ்க்கு அப்புறம் 2 பேர் பேக் ஆஃப் ஆகி இந்த சைட் ஜங்குக்கு தான், மாமா நீ ரொம்ப மோசமாம்மா, கொஞ்சமாக புளிக்கு பால் கொடுக்கலான்னு பார்த்தா இது அதுக்கு மேலே பாயுது. அப்போ கொடுக்கலாமே. தொடப்பு கட்டை நீங்கள் திருப்பி நைட்டும் கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும், அதனால் நான் கொடுக்க மாட்டேன். டேய் மாமா பாவம்டா. அதெல்லாம் முடியாது, குழந்த இருக்கா, நீங்கள் அமைதியாக இருங்க. சரி நான் வெயிட் பண்ணுறேன். ஆனால் வெயிட் பண்ணிட்ட பிறகு எனக்கு கிடைக்கும்போது நான் நிறைய குடிப்பேன். அப்போ குழந்தை எது சாப்பிடும்? நீங்கள் தான் மாடு மாதிரி வளர்ந்துருக்கீங்க, நீங்கள் என்ன வேணால் சாப்பிட்லாம். அவளுக்கு இது ஒன்று தான் சாப்பாடு. எனக்கு இன்னொரு சாப்பாடும் இருக்கே. என்னது? நீ தான். மாமா நீ போ மாமா, நீ வர வர ரொம்ப ஃப்ளர்ட்டி ஆகிட்ட அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தேவோட செஸ்லேயே அடிச்சுட்டு வந்து அவனும் வந்து படத்தை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ 2 பேரும் வந்து அப்படியே அந்த படத்தை என்ஜாய் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே வந்து படமும் முடியுது. அவ்வளோ ஹாப்பியாக அவங்களோட ஃபேமிலி டைம் அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே வந்து டைமும் ஸ்கிப் ஆகுது. எல்லோரும் போய் வந்து ஃபேமிலியாக படுக்கிறாங்க. படுத்து அவங்களோட டைமை இன்னும் நல்லா ஸ்பெண்ட் பண்ணி அவ்வளோ ஃபேமிலி ஹக்கோடு அவங்க வந்து அந்த நைட்டையும் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படியே வந்து டேஸஸ்லாம் பாஸ் ஆகுது, மந்த்தெல்லாம் பாஸ் ஆகுது. ஸோ இப்படியே வந்து 3 months கிட்ட வந்து பாஸ் ஆகிடுச்சு. அந்த ப்ரின்ஸஸை வந்து அழகாக வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டா, சிரிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா, திருப்பி படுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டா. ஸோ இதெல்லாம் வந்து நடக்குது. ஸோ அவள் வந்து நடக்கிறதுக்கும் ட்ரை பண்ணுறா. டே வந்து அதுக்கு ட்ரைனிங்கும் வந்து ஸ்டார்ட் பண்ணுறான். ஆனால் ஜங்குக் தான் இல்லை அவள் ரொம்ப சின்ன பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சால்வ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ டே வந்து என் பொண்ணு போல்டாக வளர்க்கணும் அவளை அப்படின்ற மாதிரி அவன் அவ்வளோ பத்திரமா வந்து பார்த்துக்கிறான். அதுக்கு மேலே ஏன் தங்கச்சி அப்படின்ற மாதிரி அவன் அவ்வளோ அண்ணன் இடத்துலேருந்து பிரின்சஸ் அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறா. ஸோ பிரின்சஸ் பேர் வந்து டேஷுன்னு அவங்க வச்சுட்டாங்க. ஸோ டேஷு வந்து டேஜுன்னு அவ்வளோ ஹாப்பியாக வந்து பார்த்துக்கிறான். டேக்குக்குமே வந்து டேஷு கூட அவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ இப்படியே வந்து 3 months பாஸ் ஆகிடுது. ஸோ இப்போ ஒரு ஃபைன் டே. அந்த ஃபைன் டேயில் வந்து டேக்குக் பேரண்ட்ஸு 2 பேரண்ட்ஸுமே வந்து இப்போ டேக்குக்கோட வீட்டில் தான் இருக்காங்க. ஸோ டேஷுவை வந்து டேவோட பேரண்ட்ஸ் வந்து கையில் வச்சிட்ருக்காங்க. ஸோ டேஜுனை வந்து குக்கியோட பேரண்ட்ஸ் வந்து பிடிச்சி வச்சுட்டு கொஞ்சிட்ருக்காங்க. டேஜன் வந்து டேஷுவை கொஞ்சிட்ருக்கா. டேஷு வந்து டேஜன் கூட அழகாக விளையாடிட்டுருக்கா. ஸோ அவங்களுக்கு மொத்த பேருக்கும் ஆப்போசிட்டில் வந்து டேக்குக்கு 2 பேரும் தனியாக கையை பிடிச்சிட்டு வந்து உட்காந்துட்ருக்காங்க. அவ்வளோ டைட்டாக அவ்வளோ அழகாக லவ்வோடு உட்காந்துட்ருக்காங்க. ஸோ இந்த சைடு வந்து டேவோட பேரண்ட்ஸும் ஜங்குக்கோட பேரண்ட்ஸும் தான், நீங்கள் ஒன்று சேர்ந்து கல்யாணம் பண்ணி இவ்வளோ வருஷம் பாஸ் ஆகிடுச்சு, இது உங்களுடைய 7th year anniversary. நீங்கள் இன்னும் இதே மாதிரி உங்களோட லவ்வை நல்லா ஷேர் பண்ணி இதே மாதிரி லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும். இந்த லவ் என்றைக்குமே குறையக்கூடாது. டே நீ குக்கியை கஷ்டப்படுத்திடவே கூடாது. அவனை பத்திரமா பார்த்துக்கணும். நீயும் தான் குக்கி டேவை கஷ்டப்படுத்தாமல் அவன் கூட இதே லவ்வோட ஹாப்பியாக இருக்கணும். இதே மாதிரி இன்னும் நிறைய பிரின்ஸும் பறக்க வச்சுட்டே இருங்க. நாங்கள் அவங்கள பத்திரமா பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பேசு. இந்த சைட் குக்கி வந்து ஒரு ரெட் சீக்ஸோட வந்து கீழே குனிறான். ஸோ இந்த சைட்டே வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு ஜங்கு காது கிட்ட போய்ட்டு, நான் ரெடி பேபி, நீ ரெடியா? நான் எப்போத்துல வந்து ரெடி தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பவுட் பண்ணிட்டு க்யூட்டாக சொல்கிறான். அவ்வளோ ஹாட்டான விஷயத்த ரொம்ப க்யூட்டாக சொல்கிறான். ஸோ இந்த சைட்டே வந்து அதை பார்த்து சிரிச்சிட்டா. வந்து எல்லோரும் முன்னாடியும் ஜங்குக்கோட சீக்ஸில் வந்து கிஸ் பண்ணேன். இந்த சைட் ஜங்குக் தான், உங்களுக்கு வெக்கமே இல்லை மாமா. எனக்கு இல்லைப்பா, என் பொண்டாட்டியை தானே நான் கிஸ் பண்ணுறேன். அது சரி, ஹாப்பி ஆனிவர்சரி டா மை பேபி, ஐ லவ் யூ ஸோ மச் டா, ஐ லவ் யூ மோர் டா மாமா.
அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து அவங்களோட ஓன் வேர்ல்டுக்கு போயிட்டாங்க. ஸோ இந்த சைட் பேரண்ட்ஸ் வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு, சரி சரி நாங்கள் இங்கே தான் இருக்கோம் அப்படின்னு அவங்க வந்து சொல்ல, இந்த சைட் ஜங்குக்கோட சீக்ஸ் வந்து பயங்கர ரெட் ஆகுது. அவன் வந்து டக்குன்னு திரும்பிடுறான். ஸோ டேவும் வந்து அதை பார்த்து சிரிச்சுட்டு அவனை வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அப்படியே ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அவங்க வந்து கேக்லாம் கட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களோட ஆனிவர்சரி வந்து அவ்வளோ அழகாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்படியே ஸ்பெண்ட்லாம் பண்ணி முடிச்சிட்ட பிறகு சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அவங்களும் வந்து வீட்டுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிடுறாங்க. ஸோ இந்த சைட்டே தான், இன்னும் ஒரு 2 நாள் இருந்துட்டு தான் போகலாம்லம்மா, 2 பேரும் ஏன் இப்படி ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி அவன் வந்து சொல்ல, இந்த சைட் குக்கியாக வந்து சொல்கிறான், ஆமாம் அம்மாப்பா, ஏன் 2 பேருமே வந்து போகிறீங்க, ஒரு 2 நாள் இருந்துட்டு போகலாம்ல. அதெல்லாம் வேணாம், இது உங்கள் ஆனிவர்சரி, நீங்கள் ஹாப்பியாக இருங்க. அது மட்டும் இல்லாமல் நான் 2 பசங்களையும் எங்கள் கூட கூப்பிட்டு போகிறோம். என்னது, எதுக்கு பிரின்சஸை கூப்பிட்டு போகாதீங்க, அவள் அழுவா. பரவாயில்ல, நாங்கள் பார்த்துக்குறோம். அதான் 3 மாதம் ஆயிடுச்சுல்ல, அவள் பேலன்ஸ்டாக இருந்துருவா. இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும், நாளைக்கு காலையில் கூப்பிட்டு வந்து விட்டுடுறோம். ஆனால் டேஜுனாவது இருந்துப்பான், அவன் இருக்க மாட்டாளே. அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ வெறி பண்ணிக்காத குக்கி. நாங்கள் கூப்பிட்டு போயிட்டு நாளைக்கு காலையில் கூப்பிட்டு வந்து விட்டுடுறோம். சரிம்மா, அவள் அழுதானா ஃபோன் போடுங்க, நான் நைட்டே வந்து கூப்பிட்டு போயிடுறேன். சரி, அழுதான் நான் கண்டிப்பாக ஃபோன் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல, இந்த சைட் டேவும் வந்து ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அந்த சைட் ஜங்குக்கு தட்டே கையை பிடிச்சிட்டு, மாமா பிரின்சஸை கூப்பிட்டு போகிறாங்க மாமா. சரிடா, அவங்க பிரின்சஸை கூட வச்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்கல்ல, ஒரு நாள் நைட்டு தானே விடு. ஆனால் மாமா அவள் அழுவாளே. அழுதான் நான் உடனே போய் கூப்பிட்டு வந்துடுறேன்டா, நீ ஏன் பயப்படுற? சரி, உனக்கு அவள் போகிறதுல விருப்பம் இல்லையா? அப்படி இல்லை, 2 பேரும் போகிறாங்கல்ல, அதான். 2 பேர் போகிறாங்க, இதில் என்ன பயம்? டேஜுன்னா அப்படி பார்த்துப்பான் டேஷுவை, நம்ம இதை பற்றி பயப்படுறதுக்கு எந்த ஒரு விஷயமே இல்லை. அவன் ஒருத்தன் இருக்கிறதே போதும், அவளுக்கு அதுவே பெரிய சேஃப்டி தான். கரெக்டு தான். அப்புறம் என்ன பொண்டாட்டி? பரவாயில்ல, நாளைக்கு காலையிலே கொண்டு வந்து விட்டுற சொல்லுங்கள். சரி, காலையிலே விட்டுருவாங்க, இல்லைன்னா நானே போய் கூப்பிட்டு வந்துடுறேன், ஓகேவா? சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வந்து பேசிகிட்ருக்கு. இந்த சைட் பேரண்ட்ஸும் வந்து 2 பேரையும் வந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ஸோ இந்த சைட் குக்கியாக வந்து அவங்க போகிறத பார்த்துட்டு ஃபுல்லாக பாய் எல்லாம் சொல்லி முடிச்சுட்டு வந்து டோரை லாக் பண்ணுறான். ஸோ இந்த சைட்டே தான், இன்றைக்கி நம்ம ஆனிவர்சரி தெரியும் மாமா, ஹாப்பி ஆனிவர்சரி. போதும், இதே எத்தனை வாட்டி சொல்லுவேன், ஹாப்பி ஆனிவர்சரி. அப்புறம் வேறு என்ன சொல்லணும்? ஐ லவ் யூ மாமாவா? அதெல்லாம் எனக்கு காமனாக கேட்கறது தானே. அப்புறம் வேறு என்ன? வேறு ஒரு வார்த்தை எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். 3 மாதம் போயிடுச்சு, 3 மாதமாக காஞ்சி போயிருக்கேன். அப்படியா மாமா? அப்போ போய் தண்ணி குடிங்க. பேபி என்ன காமெடியா? சிரிப்பே வரல. மாமா என்ன நக்கலா? பேபி ப்ளீஸ்டா. என்ன மாமா, காஞ்சி போயிருக்கேன்னு சொன்னீங்க, போய் தண்ணி குடிங்கன்னு சொன்னேன், இதில் என்ன தப்பு? என் தாகத்தை அந்த தண்ணி தீக்காதே. அப்படியா? அப்போ வேறு என்ன தண்ணி வேணும் உங்களுக்கு? தண்ணி இல்லை, என் கண்ணி வேணும். அப்படியா? இந்த ரொமான்டிக் ஹீரோ மாதிரிலாம் பேசுகிற வேலை வச்சுக்காதுங்க, அதெல்லாம் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வேகமாக சேசியாக சொல்லிவிட்டு அவன் வந்து ரூமுக்கு போயிடுறான். ஸோ இந்த சைட்டே தான், பேபி உண்மையாக தரமாட்டியாடா? கிடையாது மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரூமுக்கு போயிடு. இந்த சைட்டே வந்து ஒரு பவுட்டோட, இதுக்கு நான் குழந்தைய அனுப்பாமலே இருந்திருப்பேனே சே அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து பவுட் பண்ணிட்டு ரூமுக்கு போகிறான். ஸோ இந்த சைட்டே வந்து ரூமுக்கு போக, ரூம் கதவு வந்து ஜங்குக்கு லாக் பண்ணி வச்சுருக்கான். ஸோ இந்த சைட்டேக்கு ஒன்றுமே புரியல, அவன் வந்து கதவை தட்டுறான். டேய் பேபி கதவை தரடா, ஏன்டா விளாட்ற? நான் எதுவும் பண்ண மாட்டேன், பொண்டாட்டி கதவை தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து தட்டிகிட்டே இருக்கேன். இந்த சைடு உள்ளேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. ஸோ டே வந்து அப்படியே பொறுமையாக அந்த கதவு பக்கத்துலேயே வந்து சாஞ்சு வந்து நின்றுட்டுருக்கான். ஸோ ஒரு 2 மினிட்ஸ்லேயே வந்து ஜங்குக்கும் வந்து டோரை வந்து ஓப்பன் பண்ணிட்டு வந்து டோரை திறந்து விடுறான். அவன் வெளியில் வரல. ஸோ டோர் திறந்துருக்குன்னு தெரிஞ்சதும் டேவும் வந்து அப்படியே பொறுமையாக ஒரு போரிங்கான ஒரு ஃபேஸோடு வந்து அவன் உள்ளே போன உடனே ஜங்குக்கு வந்து டேவோட கையை பிடிச்சி இழுத்துட்டு அந்த கதவு வந்து சாத்திடுறான். ஸோ இந்த சைடு டே தான், என்னடா நடக்குது இப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டக்குன்னு ப்ராசஸ் பண்ணி முடிச்சுட்டு அவன் வந்து ஜங்குக்கு பார்க்குறான். ஸோ ஜங்குக்கு பார்த்தா ஜங்குக்கு வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்கான். அவ்வளோ செடக்டிவாக வந்து அவன் ட்ரெஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அவன் வந்து ஃபுல் பிளாக் நெட் கிளாத்திங் மாதிரி போட்டு ஒரு மாதிரி கேர்லி கெட்டப்பில் இருக்கான். அவனை பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கான். அவன் லாங் ஹேர்லாம் அப்படியே வந்து அவன் ஃபேஸில் விழுந்து அவன் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கான். ஸோ இந்த சைட்டே வந்து அப்படியே ஸ்டன் ஆகி உறைஞ்சி போய் அப்படியே வலிஞ்சு பார்த்துட்ருக்கான் ஜங்குக்கை. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு ஒரு ப்ளஷ் பண்ணிட்டு டே கிட்ட வந்துட்டு அவனோட ஹேண்ட்ஸை வந்து டேவோட ஷோல்டரில் ட்ராப் பண்ணுறான். ஆனிவர்சரி கிஃப்ட்டு வேணாமா? என்ன கிஃப்ட்டு? அதான் உங்கள் முன்னாடி என்கிட்ட நிற்கிறேனே, மொத்தமாக உங்களுக்கு தான். என்னடா சொல்கிற? ப்ராமிஸை மறந்துட்டீங்களா?
என்ன ப்ராமிஸு? என்னடா நீ இப்படி இருக்க? நாட்டுக்கட்டை சந்தனக்கட்டை எல்லாம் சேர்ந்து வச்ச மாதிரி இருக்கடா. அப்படியே இதை பொறுமையாக உரிச்சு மெதுவாக சாப்பிட்ணும் போல் அவ்வளோ ஆசையாக இருக்குடா. ஏன்டா இப்படி மாமனோட மூடோட விளாட்ற? அப்படி விளாண்டா தானே மாமா நல்லாயிருக்கும். உன்னை இப்படி நெளிஞ்சிட்டே பார்க்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு மாமா. அதுக்கு நீ இப்படி என் உயிரை வாங்காதடா. உள்ள நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். கொஞ்சம் பாரேன். தெரியுது, அதெல்லாம் நான் அப்புறம் பார்த்துக்கிறேன். நீங்கள் எனக்கு கொடுத்த ப்ராமிஸை ஞாபகம் வச்சுருக்கீங்களா இல்லையா? என்ன ப்ராமிஸு? உங்களை மாதிரி ஒரு பேபிகள் எனக்கு திருப்பி கொடுப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல. சொன்னேன்தான், நான் ரெடி தான். என் பேபி தான் என்னை விட மாட்டேங்குது. எனக்கு ஓகே தான், அதுக்கு தான் நான் அப்படி ரெடி ஆகியிருக்கேன். பசங்களை அனுப்பும் போது கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் போயிட்டதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு டைம் கிடைக்காது. அதனால் என் மாமா எனக்கு வேணும், தருவியா மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரஸ்கியான வாய்ஸோட கேட்குறான். ஸோ இந்த சைட் டேக் உள்ளேருந்து ஏறுது. அவனால் முடியல. இந்த மாதிரி ஜங்குக்கு அவன் முன்னாடி பார்க்கறதுக்கும் அவன் வாய்ஸை கேட்கறதுக்கும் அவங்களோட ஃபேஸ் ஒரு இன்ச்சு தான் தள்ளி இருக்கு. அவனோட ப்ரீத் அப்படியே டேவோட ஃபேஸில் ஹிட் ஆகுது. அவனுக்கு முடியல, அப்படி மூடி ஏறுது. ஸோ இந்த சைட் டே தான் ஜங்கு கூட வயசுட்டு பிடிச்சி பட்டுன்னு கிட்ட எழுத்து அவ்வளோ ஹார்ஷாக ஜங்கு கூட லிப்ஸை கனெக்ட் பண்ணி கிஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுறான். அவ்வளோ ஹார்ஷான ஒரு கிஸ் போகுது. ஸோ இந்த சைட் டே தான் அந்த கிஸ்ஸுக்கு நடுவுலையே சரியான கேட்டுடா பொண்டாடி, ஐ லவ் யூ ஸோ மச் மாமா. நான் உங்கள்கிட்ட மட்டும்தானே மாமா அப்படி இருக்க ஆசைப்பட்றேன். என்கிட்ட மட்டும்தான்டா நீ இருக்கணும். ஐ லவ் யூ மோர் மாமா, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ரெண்டு பேரும் பயங்கரமாக கிஸ் பண்ணுறாங்க. ஸோ டே அப்படியே அவனை அப்படியே தூக்கிட்டு போய்ட்டு அந்த பெட்டில் பொறுமையாக படுக்க வச்சுட்டு அவன் அப்படியே ஜங்குக்கு மேலே ஓவராகி பயங்கரமாக கிஸ் பண்ணிக்கிட்டே அவன் ஜங்கு கூட அந்த சின்ன ட்ரெஸ்ஸையும் ரிமூவ் பண்ணிடுறான். ஸோ டேவோட ட்ரெஸ்ஸுமே ஜங்குக்கு வேகமாக ரிமூவ் பண்ணி கீழே தூக்கி போட்டுடுறான். ஸோ கொஞ்ச நேரத்துலேயே ரெண்டு பேரும் அந்த பிளாங்கெட்டுக்கு கீழே அவ்வளோ நக்கடாக அவங்க லவ்வை ஷேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப மாதம் கேப்க்கு அப்புறம் திருப்பி டே அவனோட லவ்வை ஜங்கு கூட ஷேர் பண்ணுறான். ஜங்குக்கும் இதுக்காக ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஸோ ஜங்குக்கும் அதை ஹாப்பியாக எடுத்துக்க டேவும் அவனோட லவ்வை அவ்வளோ அதிகமாக கொடுக்குறான். ஜங்குக்கும் அது அவ்வளோ ஹாப்பியாக அவ்வளோ லவ்வோட அவனை அதை எடுத்துக்கிறான். அதில் ஃபுல் பியூர் லவ் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்படியே கொஞ்ச நேரத்தில் அந்த ரூம் ஃபுல்லாக அவ்வளோ மார்னிங் சவுண்ட்ஸாக கேட்க ஸ்டார்ட் ஆகுது. பயங்கரமாக ரவுண்டு மாற்றி போகுது. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் மாமா அப்படி தான் மாமா, ப்ளீஸ் எனக்கு இன்னொரு பேபி கேர்ள் வேணும் மாமா, லவ் யூ ஸோ மச். பேபி இப்படியெல்லாம் பண்ணாதடா, மாமனோட மூட்டை ரொம்ப ஏற்றுறடா நீ. ஐ லவ் யூ மோர், ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து வச்சு கிஸ் பண்ணிக்கிட்டே பயங்கரமாக பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ ரெண்டு பேரும் அவ்வளோ லவ்வோட அந்த மேக்கோட்டை ஸ்டார்ட் பண்ணி பயங்கரமாக போக வைக்கிறாங்க. ஸோ many ரவுண்ட்ஸ்க்கு அப்புறம் அந்த மேக்கோட்டும் முடியுது. அண்ட் டே ப்ராமிஸ் பண்ண மாதிரி ஜங்கு கேட்ட மாதிரி அவங்களுக்கு அடுத்த பேபி கேர்ளும் ஃபார்ம் ஆக ஸ்டார்ட் ஆகிடுது. ஸோ இப்படியே ஒரு 1 month ஸ்கிப் ஆக ஒரு ஃபைன் டே. அந்த ஃபைன் டே ஜங்குக்கும் டேவும் அவங்களோட ரூமில் அவங்களுடைய ஓன் டைமிங் அவங்க ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. பயங்கரமாக கிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சைட் குழந்தைங்க ரெண்டு பேரும் அவங்க அங்கிள்ஸ் கூட லிவிங் ரூமில் விளையாடிட்டுருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, ஜிமினோ யோங்கியும் தான். ஸோ அவங்க ஃபன்னாக அவங்க கூட விளையாடிட்டுருக்காங்க. ஸோ இந்த சைட் டே செம்மையாக சாப்பிட்டுட்டு இருக்கான் குக்கியை அதுக்கேற்ற மாதிரி பயங்கரமாக பேக் கிஸ் பண்ண. இந்த சைட் டக்குன்னு குக்கியை அந்த கிஸ்ஸை ஸ்டாப் பண்ணிடுறான். மாமா இரு மாமா. என்னடா மாமா இதை வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் குட்டியாக ஒரு விஷயத்த அவன் பாக்கெட்லேருந்து எடுத்து டேவோட கையில் கொடுக்குறான். ஸோ இந்த சைட் டே என்னடா அது அப்படின்ற மாதிரி அவன் அதை டக்குன்னு வாங்கிட்டு அவன் திருப்பி கிஸ் பண்ணுறதுக்கு போகிறான். இந்த சைட் ஜங்குக்கு தான் மாமா என்னடா எப்படிடா அதை நான் அப்புறம் பார்த்துக்கிறேன் மாமா, அதை ஃபஸ்ட்டு பாரு அப்படின்ட்டு ஒரு மாதிரி அஸ்கி வாய்ஸாக சொல்ல. இந்த சைட் டேவன் அப்படி என்ன தான் அது அப்படின்ற மாதிரி அவன் கையில் கொடுத்து அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அதில் டபுள் கோடு இருக்குது. ஸோ அதை பார்த்ததும் டேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் அப்படி ஸ்டன் ஆகிட்டு திருப்பி ஜங்குக்கு ஒரு வைட் ஐஸோட பப்பி மாதிரி பார்க்குறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் நீ உன் ப்ராமிஸை காப்பாற்றிட்ட மாமா, ஐ லவ் யூ ஸோ மச்டா, தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேவோட காலர் பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ணுறான். டே ஃபேஸ் ஃபுல்லாக. இந்த சைட் டேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் திருப்பி அதே ஷாக்கில் ஜங்குக்கு பார்க்க. இந்த சைட் டே தான் பேபி உண்மையா மாமா, நான் நீ காலையில் தான் செக் பண்ணேன். நான் ஒரு கரெக்டான டைமிங்கில் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ தான் எனக்கு அந்த டைம் கிடச்சிது. பசங்க இருந்தாங்களா, அதான் சொல்ல முடியல. உனக்கு ஹாப்பியா மாமா? ஓ பேபி இங்கே வாயன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இழுத்து வச்சு பயங்கரமாக கிஸ் பண்ணி கொஞ்சம் ஜங்குக்கு
மாமா, ஐ லவ் யூ ஸோ மச்டா. தேங்க்யூ ஸோ மச். ஐ லவ் யூ மோர் மாமா. நானும் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அவங்க லவ்வை வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படியே வந்து இதை ஃபேமிலிக்கிட்டேயும் சொல்கிறாங்க. திருப்பி வந்து அவங்க ஃபேமிலி அதை செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ டே வந்து இன்னும் ரொம்ப பத்திரமா ஜங்குக்கு வந்து பார்த்துக்க ஸ்டார்ட் பண்ணுறான். அவன் அடிக்கடி பிஸி ஆகிடுறான். பட் ஸ்டில் அவன் வந்து ஜங்குக்கை பத்திரமா பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு அப்பப்போ ரொம்ப முக்கியமானதாக இருந்தால் மட்டும் அவன் ஹாஸ்பிட்டலுக்கு வரேன்னு சொல்லிட்டு அவன் வந்து கூடவே இருந்து ஜங்குக்கை பத்திரமா பார்த்துக்கிறான். ஸோ கொஞ்சம் மாதத்துலேயே வந்து அந்த பேபிகளாம் வந்து பிறக்கிறா. அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இன்னொரு பேபிகள் அது அப்படியே டேவோட ஜெராக்ஸு. ஸோ குக்கிக்கு அப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. ஸோ இந்த சைடு வந்து டே தான் குக்கியோட ஸ்மைலை பார்த்து அவனும் சிரிச்சுட்டு, இப்போ என் பேபிக்கு ஓகேவா? ஓகே தான், இருந்தாலும் இன்னும் 2 பேலன்ஸ் இருக்கே. அட்டப்பாவி, உனக்கு எவ்வளோ பண்ணாலும் பத்தாதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவனே வந்து ஜங்குக்கு பிடிச்சி எடுத்து கிஸ் பண்ணேன். இந்த சைடு ஜங்குக்கு அந்த கிஸ்லேயே, எனக்கு என்ன மாதிரி ஒரு பேபி பாய் வேணும், அவ்வளோதானே, என் பொண்டாட்டிக்கு நான் கொடுக்க மாட்டேனா, ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இழுத்து வச்சு கிஸ் பண்ண. ஜங்குக்கு அந்த கிஸ்லேயே சிரிச்சிட்டு, ஐ லவ் யூ மோர் டா மை டாக்டர் மாமா. ஆமாம், இனிமேல் இந்த டாக்டர் மாமாவுக்கு இன்னும் நிறைய மில்கி கிடைக்க போகுது. மாமா, இதில் மட்டும் கரெக்டாக இருக்க மாமா, ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்டா பொண்டாட்டி. ஆமாம், என் மாமாவுக்கு தராமல் வேறு யாருக்கு நான் தர போகிறேன், நீ இன்னும் நல்லா என்ஜாய் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஹாப்பியாக பேக் யூஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்து இன்னும் 2 வந்து முடியுது. ஸோ அப்படியே அவங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஸோ இதுக்கப்புறம் ஸ்பெஷல் பார்ட் இல்லை, இதோட வந்து நான் இந்த ஒன் ஷாட்டை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் என்னோடய எல்லா முஜிக்கிஸ்க்கும் அது வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். என்னால் முடிஞ்ச எஃபர்ட் கொடுத்துருக்கேன். யூடியூப்காரர் என்ன சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்லி நினச்சிட்டு நான் வந்து இந்த ஒன் ஷாட்டை ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். பார்ப்போம் என்ன தான் பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இந்த ஒன் ஷாட் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ நான் ரெக்கார்ட் பண்ணும்போதே ரொம்ப எக்ஸைட்டடாக தான் பண்ணேன். ஸோ பார்ட் 2 நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். அண்ட் பார்ட் 1க்கு நீங்கள் கொடுத்த சப்போர்ட் மாதிரி இதுக்கும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்துட்டு டாப்டே பார்க்குற எல்லாருக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 8K ரீச் பண்ணலாம். அண்ட் மறக்காமல் உங்கள் தாட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் அவ்வளோதான்டா இந்த வீடியோ. ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒன் ஷாட்டோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். Until then, stay tuned. Love you all, babies. Bye.